Hey everyone, welcome to my channel Yarn to Art. இன்னைக்கு நாம இந்த reversible storage basket தான் பண்ண போறோம். இது ஒரு repeat pattern. இந்த சைஸ்ல தான் நான் இன்னைக்கு பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு பெருசா சின்னதா வேணும்னா ஸ்டிச்சஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நீங்க இத போட்டுக்கலாம். இதோட ரிட்டர்ன் PDF என்னோட வெப்சைட்ல அவேலபிளா இருக்கு. இது ஈஸியான பேட்டர்ன் தான். herringbone half double crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு ரிவர்சபிளா வேண்டாம் அப்படினா ஒரு சைடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இத ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டாவும் யூஸ் பண்ணலாம் இல்லனா இப்படி கேரி பண்ணிக்கிறதுக்கு பேக்காவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதுல yarn ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன கூட்ஸ் வேணுமோ இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளான்டராவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராம்ல டாக் பண்ணுங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண, என்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணங்கிறதும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் and subscribe. Let's dive into the video. இன்றைக்கி நம்ம இந்த ஒயிட் கலர் சங்கி யான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த யானுக்கு பிராண்ட் நேம் எதுவும் கிடையாது. இது ராஜா த்ரெட் ஸ்டோர் சென்னையில் வாங்கினது. ஹேங்ஸாக வாங்கி நான் இதை பாலாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். crochet hook 7mm crochet hook from Pune, stitch marker and yarn needle from Pune. இன்றைக்கி நான் ஒரே ஒரு ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களோட யானோட திக்னஸ் பொறுத்து நீங்கள் 2 ஸ்டாண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸ்டார்ட் வித் ஸ்லிப் நாட். செயின் 4. யானை ரேப் பண்ணி இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். 1. யானை ரேப் பண்ணி லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். 2, 3 and 4 செயின்ஸ் போட்டிருக்கோம். இப்போது ஃபர்ஸ்ட் போட்ட செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யான் 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு சென்டரில் ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ரிங்கில் தான் நம்ம 10 சிங்கிள் க்ரோஷேட்ஸ் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1, 10 சிங்கிள் க்ரோஷேட்ஸ் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். ஹுக்கை சென்டரில் இருக்க ஹோலில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷேட்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணும்போது இந்த சின்ன ஸ்ட்ராண்டு யானை இது கூடவே சேர்த்து வச்சு ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஹுக்கை இன்சர்ட் பண்ணி யான் புல் பண்ணி யானை ரேப் பண்ணி இந்த 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். 1, 2. ஸோ ஃபர்ஸ்ட் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டை எப்போவுமே ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எங்கேனே தெரியும். 2 சிங்கிள் க்ரோஷேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்க இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரிமூவ் யூர் ஸ்டிச் மார்க்கர். அந்த ஸ்டிச்சில் உங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை வெளியில் எடுத்து அந்த யானை இன்னொரு லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். உங்களுக்கு நடுவில் ஹோல் பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்ட்ராண்ட் ஆஃப் யானை பிடிச்சி நல்லா இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோல் சைஸ் சின்னதாயிடும். நெக்ஸ்ட் ரோ செயின் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேட். 1, 2 ஒரே ஸ்டிச்சில் போடணும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷேட். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேட் ஒரே ஸ்டிச்சில் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ட் பண்ணுறது எங்கேன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி பேட்டர்னில் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். 1, 2, 1, 2 இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு.
15 ஸ்டிச்சஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் crochet போட்டிருப்போம். எண்ட் பண்ணும்போது 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்சில் போட்டிருப்போம். ரிமூவ் யுவர் ஸ்டிச் மார்க்கர். அந்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யான் கிராப் பண்ணி வெளியில் எடுத்து அந்த யானை இன்னொரு லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரோலையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் crochet அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணுறதும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு அங்கங்கே கார்னர் ஃபார்ம் ஆகி ஒரு பென்டகன் ஷேப்பில் கிடைக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் நெக்ஸ்ட் ரோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செயின் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ரோவில் ஒரு சிங்கிள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது இன்க்ரீஸ் 2 சிங்கிள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1 2. மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்கே எண்ட் பண்ணணும்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் crochet. இந்த பேட்டர்னில் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணணும். 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்சில், 1 சிங்கிள் crochet 1 சிங்கிள் crochet 2 1 1. இதே மாதிரி இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ரிமூவ் ஸ்டிச் மார்க்கர். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். உங்களுக்கு இப்போது லாஸ்ட்டாக 20 ஸ்டிச்சஸ் வந்திருக்கும். ஸோ 5 இன்க்ரீஸ் ஆக போகுது ஒவ்வொரு ரோலையும். இந்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. செயின் 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இப்போது 1 2 பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 1 1 இன்க்ரீஸ் 1 1 1 இன்க்ரீஸ்னால் 2 ஸ்டிச் ஒரே இதில் போடணும். ஸ்டார்ட் பண்ணலாம். 1 1 சிங்கிள் crochet, நெக்ஸ்ட்லையும் 1 சிங்கிள் crochet. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணணும். 3 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போது இன்க்ரீஸ் 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்சில் போடணும். 1 2 1 1 1 இன்க்ரீஸ் 2 சிங்கிள் crochet போடணும். இதே மாதிரி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. உங்களுக்கு 25 ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்கும். ரிமூவ் யுவர் ஸ்டிச் மார்க்கர். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். செயின் 1 நெக்ஸ்ட் ரோ போடுறோம். இப்போ 2 1 பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்சில், நெக்ஸ்ட் 1 1 1 1, நெக்ஸ்ட்டு 4 சிங்கிள் crochet போடணும் ஒவ்வொரு ஸ்டிச்லையும். திரும்ப இன்க்ரீஸ் 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்சில் போடணும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்சில், ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ்க்கு ஒரு சிங்கிள் crochet போடணும். 1 2 3 4 இன்க்ரீஸ் 2 சிங்கிள் crochet 1 2 ஒரே ஸ்டிச்சில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 4 சிங்கிள் crochet ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 1 2 3 4. இதே பேட்டர்னில் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 2 1 1 1 1 இதே மாதிரி எண்ட் பண்ணுங்கள். ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலாம். இந்த ரோவில் நமக்கு 30 ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்கும். செயின் 1
உங்களுக்கு எந்த இடத்துலையும் பென்டகன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்காது, சர்க்கிளாக தான் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி பேட்டர்னில் தான் நெக்ஸ்ட் வர எல்லா ரோஸும் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம இப்போ போட்ட ரோவில் 2-1 பேட்டர்னில் போட்டிருப்போம். நெக்ஸ்ட் ரோ 1-2 பேட்டர்னில் போடணும். இந்த ரோவில் 2 போட்டு 4 டைம் 1 போட்டோம். நெக்ஸ்ட்டு போகும்போது 5 டைம்ஸ் 1 போட்டுட்டு இன்க்ரீஸ் 2 போடணும். 5 டைம்ஸ் 1 போட்டு 2 போடணும். இப்போ நான் 15 ரோஸ் போட்டிருக்கேன். அதாவது 14-1 போட்டு இன்க்ரீஸ், 14-1 போட்டு இன்க்ரீஸ் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு 80 ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. எனக்கு பேஸ் இந்த அளவுக்கு போதும். ஸோ மேலே நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போது இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எப்பவும் போல் செயின் 1 போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செயின் 1 வர ஸ்டிச்சிலேயே நம்ம பேக் லூப்ஸில் மட்டும்தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுகிட்டே வாங்க. பேக் லூப்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட். பேக் லூப்பில் மட்டும் போடுறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல ரிப்பிங் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வரும். ப்ளஸ் மேலே இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். இப்போ நான் லாஸ்ட்டாக 80 ஸ்டிச்சஸ் இருக்கிறனால எனக்கு 80 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் இதே மாதிரி போடணும். ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடலாம். இது 2 லூப்லேயுமே விட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இது ஸ்டாண்டிங் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கும். இங்கே கீழே ரிப்பிங்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா செயின் 2 1 2 செயின் 2. அடுத்த ஸ்டிச்சில் ஹெரிங் மூன் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போட போகிறோம். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷெட் மாதிரி ஒரு டைம் ரேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யானை வெளியில் எடுத்த யானை பக்கத்தில் இருக்க ஒரு லூப் வழியாக வெளியில் எடுத்துட்டு திருப்பி யான் ரேப் பண்ணி இந்த 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இதுதான் ஹெரிங் போன் ஹாஃப் டபுள் க்ரோஷெட். திரும்பவும் சொல்கிறேன், யானை ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுற மாதிரி ஒரு டைம் ரேப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டிச் நான் 2 லூப் வழியாக தான் போகிறேன். யானை வெளியில் எடுத்த யானை ஒரு லூப் வழியாக திரும்பவும் வெளியில் எடுத்துட்டு யான் ரேப் பண்ணி 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். ரேப் பண்ணிவிட்டு ஸ்டிச்சில் உள்ளே விட்டு யான் ரேப் பண்ணி வெளியில் எடுத்துட்டு அந்த யானை பக்கத்தில் இருக்க லூப்பில் வெளியில் விட்டு எடுத்து 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் செயின் 2 பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த செகண்ட் செயின் வழியாக யானை இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திரும்பவும் செயின் 2 1 2 செயின் 2 போட்டு அதுக்கப்புறம் ஹெரிங் போன் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் கண்டினியூ பண்ணுங்கள். யான் ட்ராப் பண்ணி 2 லூப் வழியாகவுமே விட்டுக்கோங்க. வெளியில் எடுத்து ஒரு லூப் வழியாக வெளியில் எடுத்து யான் ட்ராப் பண்ணி 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 3 ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஹெரிங் போன் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்லேயே. இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவுமே இதே பேட்டர்ன் தான். இப்போ நான் இன்னொரு கலர் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரோவோட எண்டிங் வந்தாச்சு. இப்போ இந்த செயின் 2ல் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அப்போவே நான் நியூ கலரை இன்சர்ட் பண்ண போகிறேன்.
நியூ கலரை இந்த செயின் 2 வழியாக புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே லூஸாக தான் இருக்கும். ஒயிட் கலர் யானை இழுக்கணும். எல்லோ கலர் யானோட ஸ்மால் ஸ்டாண்டை இழுக்கணும். இப்போது இந்த ஸ்டிச் டைட் ஆகிடும். இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஹெரிங் போன் ஹாஃப் டபுள் crochet எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் யானை கட் பண்ணிடுங்க. நல்லா எக்ஸஸ் யான் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக அதை வீவின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நடுவில் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் ரோக்கு நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஹேண்டிலுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் ரோ வந்தாச்சு. லாஸ்ட் ரோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேண்டிலுக்கு ஸ்பேஸ் விடுறதுனால ஒரு 30 ஸ்டிச்சஸ் சிங்கிள் crochet போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கர் வச்சு நீங்கள் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 10 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிடணும். அந்த ஸ்கிப் பண்ணுற இடத்துல நம்ம 10 செயின்ஸ் போட்டுக்கணும். திருப்பி ஒரு 30 சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் 10 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணி செயின் போடணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் லாஸ்ட் ரோவில் வந்து சிங்கிள் crochet தான் யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி சிங்கிள் crochet ஒரு 30 ஸ்டிச்சஸ்க்கு போட போகிறேன். நான் இங்கே 80 பண்ணியிருக்கிறனால எனக்கு 30 போட்டுட்டு திருப்பியும் 10 ஸ்கிப் பண்ண கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு கம்மியான ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எது ஈக்குவலாக வருமோ, 2 சைடும் ஹேண்டில் ஈக்குவலாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 30 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வரேன். இப்போ நான் 30 சிங்கிள் crochet போட்டு நிறுத்தியிருக்கேன். இப்போது ஸ்கிப் பண்ண வேண்டிய இடம். ஸோ 10 செயின்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 and 10. செயின் 10 போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ண இடத்துல நார்மலாக ஒரு சிங்கிள் crochet. இதுக்கப்புறம் 30 சிங்கிள் crochet போட்டுட்டு திருப்பியும் மார்க் பண்ண இடத்துல இருந்து இதே மாதிரி செயின் 10 போட்டு 10 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் பேஸ்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் கலர் சேஞ்ச் பண்ணப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ட யான் எல்லாமே வீவின் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டை இப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதுக்குள்ளே இன்னொரு பேஸ்கெட்டை இன்சர்ட் பண்ணியும் நல்லா திக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபில்த்தியாக லூஸாக இருக்கும். பேக் மாதிரியும் கேரி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு பேஸ்கெட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கலர் காம்பினேஷனும் வேறு மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த பேஸ்கெட் ஒரு ஸ்டிச் கம்மி பண்ணி போடணும். இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்ம 80 ஸ்டிச்சஸ் வந்து ரவுண்டில் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதோட பேஸ் 75 ஸ்டிச்சஸ் வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அப்போது இந்த பாடி போர்ஷன்லேயும் உங்களுக்கு 75 ஸ்டிச்சஸ் வர மாதிரி தான் இருக்கும். இதோட ஹைட்டை விட இப்போ நியூவாக பண்ண பேஸ்கெட்டோட ஹைட்டு ஒரே ஒரு சைஸ் கம்மியாக இருக்கும். இப்போது இந்த பேஸ்கெட்குள்ளே இந்த பேஸ்கெட்டை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுறப்போ நியூவாக பண்ண பேஸ்கெட்டை ராங் சைடில் திருப்பி வச்சு எல்லா எண்ட்ஸையும் வீவின் பண்ணிடுங்க. ஹேண்டில்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பிடிச்சிட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போது அவுட்டர் பேஸ்கெட்டோட இந்த ஹேண்டில் எண்டு வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். இதையும் இந்த இன்னர் பேஸ்கெட்டையும் சேர்த்து சிங்கிள் crochet போட போகிறோம். அவுட்டர் பேஸ்கெட்டில் 80 ஸ்டிச்சஸ் இருக்கும். இன்னர் பேஸ்கெட்டில் உங்களுக்கு 75 தான் இருக்கும். உங்களோட சைஸ் பொறுத்து இது எப்படியுமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் இன்னர் பேஸ்கெட்டில் 2 சிங்கிள் crochet ஒவ்வொரு இடத்துல போடுறதுலையும் தப்பு இல்லை. இதில் 80 ஸ்டிச்சஸ் வரதுனால இங்கேயும் 80 ஸ்டிச்சஸ் வராது. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சில் நீங்களே ஈக்குவலாக டிவைட் பண்ணி 2 ஸ்டிச் ஒரே சிங்கிள் crochetஸில் ஒர்க் பண்ணலாம். இப்போது இன்னர் பேஸ்கெட்டோட ஹேண்டிலோட கார்னர்லையும் ஹூக் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச் சிங்கிள் crochet போடணும்.
நெக்ஸ்ட் ஸ்டிச்சும் இன்னர் பேஸ்கெட்டோட நெக்ஸ்ட் ஸ்டிச்சும் புல் பண்ணி சிங்கிள் crochet போடணும். நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டிச் உள்ளே விட்டுட்டு அவுட்டர் பேஸ்கெட்டில் இன்னர் பேஸ்கெட்டில் சிங்கிள் crochet போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச் அவுட்டர் பேஸ்கெட்டில் விட்டுட்டு இன்னர் பேஸ்கெட்டில் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டிச்சில் விட்டோமோ அதே ஸ்டிச்சில் சிங்கிள் crochet போடலாம். இதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் வர வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது ஹேண்டில் வந்தாச்சு. ஹேண்டிலில் 2 ஹேண்டிலும் ஜாயின் பண்ணி வச்சு சிங்கிள் crochet தான் ஒர்க் பண்ண போகிறோம். 10 ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். நம்ம இப்போது 20 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். டுவெண்ட்டி பண்ணுறதுனால இந்த 10 செயினில் ஸ்பேஸ் பத்தாது. ஸோ உங்கள் ஹூக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுக்கோங்க. இப்போது 20 சிங்கிள் crochet போட்டு முடிச்சாச்சு. இப்போது தள்ளி விட்ட சிங்கிள் crochetஸ்லாம் இங்கே நெருக்கிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஹேண்டில் நல்லா திக்காக இருக்கும். இதே மாதிரி 2 ஹேண்டிலையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போது ஹேண்டில் கம்ப்ளீட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி என்ஸை வீவின் பண்ணிவிட்டேன். ஹேண்டிலுக்கு அடியில் இருக்க இந்த 2 பேஸ்கெட்டோட அடிப்பக்கமும் ஓப்பனில் தான் இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணணும். இது நார்மலாக சிங்கிள் crochet போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பீஸ் ஆஃப் ஒயிட் yarn எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் உள்ளே விட்டு புது yarn பீஸை வெளியில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் அதே மாதிரி உள்ளே ஜாயின் பண்ணி யானை வெளியில் எடுத்து சிங்கிள் crochet போடணும். நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிங்களோ அது எல்லாத்துக்குமே சிங்கிள் crochet போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ஸை யான் நீடில் வச்சு வீவின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 சைடும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பேஸ்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரிவர்சபிள் பேஸ்கெட் தான். இந்த சைடு வந்து பிளாக்ஸாக கலர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். இது இந்த சைடும் டர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேம் கலர் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வேறு மாதிரி கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது இப்படி பேஸ்கெட்டாக இல்லாமல் கேரி பண்ணிட்டும் போகலாம். ஒர்க் பண்ணுறப்போ யானை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே உங்களோட யான் பால் அங்கே இங்கேயும் போகாமல் இந்த பேஸ்கெட்லேயே இருக்கும். I hope you like this video. Keep crocheting. Bye.